வெற்றிவேல் முருகனுக்கு அவர் எல்லாம் வல்ல பழனாபுரியவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாவன் சாமி குருவர் அருணாபிரமன் திருவிடையே சர்வசம் எம்பெருமான் கருணை முழுவதும் பெற்ற குருவர் ஸ்ரீ அருணாசாமி திருப்பூர் மகாமந்திரத்தில் கௌமாரி பரிசுப்படி பாடல் 1110 பக்கமுற நேரான என தூங்கும் பொது பாடலுக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியாண்டத்தோடு சமர்ப்பிப்போம் முருகாஜன். இந்த பாடல் மிக அற்புதமான ஒரு வேண்டுகோளை உள்ளடக்கிய பாடல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தி உர, அதாவது இன்னும் விரிவாக சொன்னோம்னா, பொற்களலை நாள்தோறும் உள் பருவினாள் ஓதும் புத்தி நெடிது ஆம் வாழ்வு புரிவாயே என்ற ஒரு வேண்டுகோளை உள்ளடக்கிய பாடல். அதில் பாடலை பார்க்கலாம். பாடலோட சந்த குறிப்பு, தத்ததன தானான தத்ததன தானான தத்ததன தானான தனதான. பாடல் பக்கமுற நேரான மக்களுடனே மாதர் பக்தியுடன் மேல்மூடி இனிதான பட்டினுடனே மாலையிட்டு நெடிது ஓர் பாடை பற்றி அனைவோர் கூடி அலைநீரில் புக்கு முழுகா நீடு துக்கம் அதுபோய் வேறு பொன் தீ இடவே ஆவி பிரியாமுன் பொன் கழலை நாள்தோறும் உள்பறிவினால் ஓதும் புத்தி நெடிது ஆம் வாழ்வு புரிவாய். இக்கண் உகவே நாடு முக்கண்ணர் மகாதேவர் எப்பொருளும் ஆம் ஈசர் பெருவாழ்வே எட்ட அரிது ஓர் வேலை வற்ற முது சூர் மாழ எட்டி எதிரே ஏறும் இகழ்வேலா மக்களோடு வானாடர் திக்கில் முனிவோர் சூழ மத்தமயில் மீது ஏறி வருவோனே வைத்த நிதி போல் நாடி நித்தம் அடியார் வாழ வைத்தபடி மாறாத பெருமாளை வேண்டுகிறார். இப்போ முதல் பதில் எடுத்துக்குவோம். பக்கமுற நேரான மக்களுடனே மாதர் பக்தியுடன் மேல் மூடி இனிதான பட்டினுடனே மாலையிட்டு நெடிதுவோர் பாடை பற்றி அனைவோர் கூடி அலைநீரில் புக்கு முழுகா நீடு துக்கம் அதுபோய் வேறு பொன் தீயிடவே ஆவி பிரியாமுன் பொன் கழலை நாள்தோறும் உள்பறிவினால் ஓதும் புத்தி நெடிது ஆம் வாழ்வு புரிவாயே அப்படின்னு கேட்கிற முதல் பகுதியில் அதனுடைய பொருளுக்கு நம்ம பார்க்கலாம். முதல்ல பக்கமுறை அப்படின்னா, அதாவது நேரான மக்களோடு மாதர் பக்கமுறை நேர்மையுள்ள நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளும் மாதர்களும் பக்கத்தில் சூழ்ந்து நிற்க பக்தியோடு, அதாவது அன்போடு உடலின் மேலே மூடி மேன்மையான பட்டாடையால் மூடி மாலை அணிவித்து நீண்ட ஒரு பாடையை பற்றி அனைபவர்கள் கூவி எழ அலைவீசும் நீரில் படிந்து முழுகி மிக்கிருந்த துக்கமும் நீங்கி விலக வேறு பொற்றியிடவே மாற்றார் போல தீயிடவே நெருப்பு மூட்ட ஆவி பிரிவதற்கு முன் ஆவி பிரியாமுன் உயிர் நீங்கும் முன்பே உன்னுடைய அழகிய திருவடியை தினந்தோறும் உள்ளத்து அன்போடு ஓதுகின்ற அறிவு நீளும்படியான வாழ்க்கையை நீ எனக்கு தந்தருள வேண்டும். முதல் பகுதியில் வேண்டுகிறார். ரெண்டாவது பகுதி, இக்கணுகவே நாடு முக்கண்ணர் மகாதேவர் எப்பொருளும் ஆம் ஈசர் பெருவாழ்வே எட்ட அரிது ஓர் வேலை வற்ற முது சூர் மாழ எட்டி எதிரே ஏறு மிகழ்வேலா மக்களோடு வானாடர் திக்கில் முனிவோர் சூழ மத்தமையில் மீது ஏறி வருவோனே வைத்த நிதி போல் நாடி நித்தம் அடியார் வாழ வைத்தபடி மாறாத பெருமாளில் முடிகிறார். அதாவது கரும்பு வில்லை ஏந்திய மன்மதன் அழிந்து போகும்படி திருவுள்ளம் கொண்ட முக்கண்ணர் மகாதேவர் எல்லா பொருளும் தாமாய் நிற்கும் ஈசராகிய சிவபெருமானுடைய பெரும் செல்வமே எட்டுதற்கரிதான மிக பறந்துள்ள ஒப்பற்ற கடல் மற்றும் பழைய சூரன் இறந்து படமும் மேல் சென்று எதிரெழுந்த வலிமை வாய்ந்த வேலவனே மக்களும் தேவர்களும், அதாவது மன்னவரும் விண்ணவரும் பல திசையிலும் உள்ள முனிவர்களும் சூழ்ந்து நிற்க கடிப்பு கொண்ட மயில் மீது ஏறி வருபவனே சேமித்து வைத்த நிதி போல் உன்னை விரும்பி தினந்தோறும் அடியார்கள் வாழும்படி வைத்த கருணைத்திறம் நீங்காத பெருமாளே ஓது புத்தி நெடிதாம் வாழ்வு புரிவாயே அப்படின்னு வேண்டிக்கிற அற்புதமான பாடல். இப்போ இந்த பாடலில் முதல்ல அலை நீரில் மூழ்கிங்கிற துக்கம் விடுது, ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தது வேறு போல் தீயிடுதல் அப்படின்னா, அதாவது அயலார் பகைவர் போல சுற்றத்தார் இந்த உடலை எரிவுற்றது மாதாவோடே மாமானானோர் மாதோடே மைத்துன மாறும் மாறனார் போர் நீள் தீயூடே குடில் போடா நீரூடே போய் மூழ்காம்பர். நம்ம ஏற்கனவே திருப்புகளை படிச்சிருக்கோம். அடுத்தது இக்கண் உகவே நாடு, இது மன்மதனை எரித்த வரலாறு ஏற்கனவே படிச்சிருந்தேன். அடுத்தது எப்பொருளுமாம் ஈசர் பெருவாடு, அதாவது எப்பொருளுமாம் ஈசர் அப்படின்னா எல்லாமாம் என்பெருமான் சம்பந்தம், அதே குறிப்பை தான் அந்த இடத்துல சொல்கிறார். இப்படி பல அற்புதங்களை இந்த பாடலை வச்சுருக்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல்ல என்ன சொல்கிறார், முதல் பதில் இருக்க விஷயம் நம்ம ஏற்கனவே திருப்பூரில் படித்தது. முதல் 2 வரிகள் என்ன, பக்கத்தில் சூழ்ந்து நிற்கும் நல்லொழுக்கம் நிறைந்த பிள்ளைகள் மாதர்கள் எல்லாம் அன்போடு, ஏன்னா நல்லொழுக்கம் இருந்தால் தான் பிள்ளைகள் வருவாங்க, இல்லாட்டி வரமாட்டாங்க. அன்போடு உடல் மேல் மென்மையான பட்டாடையால் மூடி மாலை அணிவிச்சு நீண்ட ஒரு பாடையை பற்றி கொண்டு அனைவர்களெல்லாம் கூவி அலை வீசும் நீரில்
படிந்து முழுகி மிஞ்சி இருந்த துக்கமெல்லாம் நீங்கி விலக, ரொம்ப நாசுகாக சொல்கிறார், மிஞ்சி இருந்த துக்கமும் நீங்கி விலக, மாற்றார்கள் போல நடந்துக்கிட்டு உடல் மீது பொன்னிறமான நெருப்பை மூட்ட, அப்படிலாம் பண்ணும்போது இந்த உயிர் நீங்கும் முன்பு ஒரு விஷயம் நடக்கணும். அது உன் கருணையால் நடக்கும். என்ன? உன்னுடைய அழகிய திருவடியை தினமும் உள்ளத்தில் அன்போடு ஓதுகின்ற அறிவு பெருகும் வாழ்க்கையை தந்தருள்வாயின்னு கேட்குறார். நிறைய விஷயங்கள் என்னது, அன்போடு ஓதும். முன்னாடியே படிச்சாச்சு. அன்பு தான் எல்லாத்துக்கும் கருவி, அன்பு தான் எல்லாம், மூலம் அன்பு தான். அறிவு பெருமல், அறிவால் அறிந்து உன் இரு தாழ் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கிடைவோன்பர் திருச்செந்தூர் திருப்பூர். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ தந்தரணும். எது? காலன் வருவதற்கு முன், என்னுடைய மரணப்பிரமாதம் நேருவதற்கு முன், நமக்கு வராது மரணப்பிரமாதம் நமக்கு இல்லையாம்பார் கந்த நேரத்தில், வருவதற்கு முன்னாடி இந்த ஒரு இணக்கமான வேண்டுகோளை வச்சுட்டு பின்பதில் ரொம்ப அற்புதமான விஷயங்களை அடிக்கி கேட்குறார். என்ன? உங்கள் அப்பா யார்? கரும்பு வில்லை ஏந்திய மன்மதன் அழிந்து போகும்படி திருவுளம் கொண்ட 3 கண். அவருக்கு என்ன முக்கண்? என்ன? சூரிய சந்திர அக்னி என்ற முக்கண்களை உடைய மகாதேவராய சிவபெருமான், எல்லா பொருளும் எவ்விடமும் தாமாகவே நிற்கும் ஈசன், அவனுடைய பெரிய செல்வமான குழந்தை நீ. அப்படிப்பட்ட பேரன்பாளனே, ஆழம் காண முடியாத மிக பரந்த கடல் வற்ற பழைய சூரன் இறந்துபட, பழைய சூரன்னா ரொம்ப நாசுக்காக சொல்கிறேன், பழையனா ரொம்ப பழைய ஆள், ஒன்றும் புதுசாலும் ஒன்றும் கிடையாது. பழைய சூரத்தனம் அசுரத்தனம், வயசான கிழவன், பழைய ஆள், ஒன்றும் புதுசாவில் இஸ் நாட், என்றும் இளமை மாறாத எம்பெருமான் மாதிரி கிடையாது அவன். அதை ரொம்ப நாசுக்காக சொல்கிறார். முதுசூர் மாலை, ரொம்ப ரொம்ப நாசுக்கான இடம், அது ரொம்ப அற்புதமான இடம். அப்படி அந்த பழைய சூரியன் இருந்துபடவும் மேல் சென்று எதிரெழுந்த வலிமை வாய்ந்த வல்லவனே வேலவனே. அடுத்தது மக்கள் விண்ணோர்கள் பல திசையில் உள்ள முனிவர்கள்லாம் சூழ்ந்து வர கழிப்பி மிகுந்த மயில் மீது ஏறி நகர்வலம் வந்து தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பித்த பெருமாளே, சேமித்து வைத்த நிதியைப் போல விரும்பி தினந்தோறும் வந்து உன்னை தொழும் அடியார்கள் வாழும்படி அவர்கள் மேல் வைத்த கருணை திறத்தை என்றும் நீங்காமல் அருள்புரியும் பெருமாள். யார் வேண்டினாலும் கேட்ட பொருளியும் தியாகாங்க சிலம் போற்று அடியவரிச்சையில் எவைவை உற்றன அவை தருவித்தருள் பெருமாள். கருணை மொத்தம், கருணையின் உச்சம், கருணாசாகரம், கருணாமேரும். அப்படிப்பட்ட கருணை பொதிந்து விளங்கும் பெருமாளே, நீ எனக்கு அருள் பண்ணு. எப்படி அருள் பண்ணு? உன் அழகிய திருவடியை தினமும் உள்ளத்தில் அன்போடு ஓதுகின்ற அறிவு பெருகும் வாழ்க்கையை தந்து நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் வேண்டுகிற பாடலை பழனாபுரி ஆண்டவன் திருப்பால் சமர்ப்பிப்போம். குருநாதர் அருணா பெருமானுக்கு அருள் முருகாசமம்.